ராஜேஷ், ஃப்ரெண்ட் ஆனந்த், கேமரா வீடியோ பண்ணிருக்கிற ஃப்ரெண்ட் ராஜன். இன்னைக்கு 3 பேர் லீவ் போட்டோம். பிளான் பண்ணி தான் லீவ் போட்டோம். அவங்க தாத்தா செத்துட்டாங்க, எனக்கு பர்சனல் ப்ராப்ளமா அவங்க ஆயா செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு லீவ் போட்டோம். சார் ரொம்ப நாள் ஆச்சு 3 பேர் சேர்ந்து இங்க ஏதாச்சும் பண்ணோம் ரூம்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ரூம்ல இருக்கோம். சரி இப்பதான் எழுந்திரிச்சோம், பல்லு மாதிரி தான் வரணும். பசி எடுத்துக்கிச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. ஓகே, எல்லாரும் பெட் ரோஸ்ட் செய்யறாங்க, எப்படி செய்யறாங்க என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பெட் ரோஸ்ட் செய்யறான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு பெட் ரோஸ்ட் பிரெட் வாங்கிட்டு முட்டை வாங்கி வந்துருக்கோம். சரி, என்னோட ஃப்ரெண்ட் ஆனந்த் செஞ்சுன்னு இருக்காரு. அவர் எப்படி செய்யறாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹாய் ஆனந்த். ஹாய் வெல்கம். யா ஃபைன். ஓகே, நீங்க பெட் ரோஸ்ட் செஞ்சுன்னு இருக்கீங்க இல்லையா? எஸ். நிறைய வியூவர்ஸ் இருப்பாங்க. ஆக்சுவலி நம்மள மாதிரி பேச்சுலர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, சாப்பாடுக்கு கஷ்டப்படுற மாதிரி. ஏன்னா குழம்பு சாப்பாடுகள் ஆகிறதுக்கு டைமிங்ஸ் ஆகும். நம்ம சாப்பிடணும், பசியை தீரணும். அந்த மாதிரி ஒரு சிம்பிள் லாஜிக் தான் இது. சிம்பிள் லாஜிக் தான். எப்படி பண்றீங்க என்ன பண்றீங்கன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா வியூவர்ஸ் தெரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். கண்டிப்பா சொல்றேன் ராஜேஷ். நான் ஒண்ணு சாப்பிடலாமா? எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே. என்ன பண்றீங்க ஆனந்த்? சொல்லுங்கன்னே செய்யுங்க. அதாவது ஃபேண்டாஸ்டிக். தேங்க் யூ. எங்க அம்மா கையில மட்டும் தான் இந்த மாதிரி சாப்பிட்டுருக்கேன். ஹோட்டல்ல கூட இந்த மாதிரி சாப்பிடல. ஹோட்டல்ல கூட சாப்பிட்டது இல்லீங்களா? ஆனா பொய் சொல்லணும். ஆனா இப்படி பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லணும், ஆனா இப்படி எல்லாம் பொய் சொல்லக்கூடாது. நான் வந்துட்டு உப்பு கொஞ்சம் கம்மியாவே போட்டிருக்கேன். நீங்க நண்பன்றதுக்கோசரம் நீங்க எல்லாமே போட்டுட்டு எல்லாமே சொல்லுங்க. இட்ஸ் ஓகே, இருக்கட்டும். அப்புறம் கேமரா ஜூம் பண்ணி சொல்லுங்க. கொஞ்சம் காமிங்க. ஆக்சுவலா ஒண்ணும் இல்ல, இது நம்ம பிரெட் கடையில விற்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிரெட் தான். அந்த பிரெட் நம்ம வாங்கிக்கிறோம், பிரெட் எடுத்துக்கிறோம். ஐ திங்க் பிரெட் ஒன்று எடுத்துக்கிறோம். அப்புறம் ஒரு பவுல்ல நல்லா ஒரு எண்ணெய் கொஞ்சம் ஊத்திக்கிறோம். கவர் பண்ணுங்க. எண்ணெய் இப்படி ஊத்திக்கிறோம். ஓகே, இது முட்டை. ஐ திங்க் நீங்க வரதுக்கு முன்னாடியே நான் முட்டை எல்லாம் உடைச்சு நான் ஊத்தி கலக்கி வச்சுட்டேன். முட்டை ஊத்திட்டு ஒரு கப்ல ஒரு இல்ல கிண்ணத்துல முட்டை ஊத்திட்டு நல்லா கலக்கிட்டு அது கொஞ்சம் சால்ட் இருக்கு, நம்மகிட்ட சால்ட் இருக்கு. இந்த சால்ட் வந்து அதுல மிக்ஸ் பண்ணிட்டு ஓகே நான் பேசிட்டு இருக்கும்போதே நீங்க தீயுது. தேங்க்யூ. அப்புறம் பார்த்து என்ன தப்பா நினைச்சுக்குவாங்க. சொல்றேன், பண்ணிட்டே சொல்றேன். நல்லா பிரெட் மேல எண்ணெய் ஊத்திட்டு அதுக்கு மேல நம்ம முட்டையை கலக்கி வச்சிருந்த அந்த பிரெட் மேல ஊத்திட்டேன். நல்லா ரோஸ்ட் ஆயிட்டு இருக்கு. அப்புறம் ஒரு முறை அதை திருப்பி போட்டு மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்துங்க. எண்ணெய் ஊத்திட்டு இந்த முட்டையை உடைச்சிட்டு இருக்குல்ல, அதை இன்னொரு முறையும் பின்னாடியே ஊத்திடுங்க. ஊத்திட்டு நல்லா கொஞ்சம் அமுக்கி எடுத்து ரோஸ்ட் பண்ணி. ஓகே, நைஸ். நல்லா வந்திருக்கு. அவ்வளவுதான். இட்ஸ் எக்ஸாக்ட்லி சிம்பிள். இதுதான் பிரெட் ரோஸ்ட் எப்படி பண்றதுன்ற விதிமுறை. இன்னைக்கு பிரெட் ரோஸ்ட் பண்றது எப்படின்னு பாத்துட்டோம். நெக்ஸ்ட் வீக் பாக்கும்போது அவங்க தாத்தா செத்து இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க லீவ் போடுவோம். எங்க பாட்டி செத்து சொல்லிட்டு நான் லீவ் போடுவோம். எக்ஸாக்ட்லி. கேமரா வீடியோ பண்ணி இருக்கோம், எதனா ஒரு ரீசன் சொல்லிட்டு லீவ் போட வச்சிருவோம். அப்படி பண்ணும்போது புதுவிதமா ஒன்று ட்ரை பண்றோம். ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா வீடியோ கேப்சர் பண்ணிட்டு உங்களுக்கு அப்லோட் பண்றோம். பட் இந்த வீடியோ எதுக்கோசரம்னா, நல்லா சம்பாதிங்க, நல்லா சந்தோஷமா ஜாலியா இருங்க. ஜாலி தான் முக்கியம் லைஃப்ல. ஃபீல் பண்ணி சொல்றேன், சந்தோஷம் ஜாலி முக்கியம், சம்பாரணையும் முக்கியம். அதே மாதிரி வேலை இருந்துடாதீங்க. வேலையும் முக்கியம். லைஃப்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. நம்ம வந்து யங்கர்ஸ் இந்த வயசுல இருந்தா மட்டும்தான் ஜாலியா இருக்க முடியும். ஜாலின்னு இருந்துடாதீங்க. வெளியே வேலை இருந்துடாதீங்க. ரெண்டுமே பண்ணுங்க. வேலையே இருக்கணும், பட் ரொம்ப சந்தோஷம் வந்து ரொம்ப வாழ்க்கையில ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாங்க ரெண்டு பேர் ரொம்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஓகே, டேக் கேர்.